எல்லாம் சரி செய்து நாடாளுமன்ற தேர்தலை வெற்றியை பெறுவோம் அப்படின்னு படிப்பினை கத்திருக்கிறோம் அப்படின்னு திரு ஸ்டாலின் உள்ளிட்ட எல்லாரும் சொல்றாங்க. அது நடக்குமா? இல்லை, யாரை ஏமாத்துறதுக்கு இதெல்லாம் பேசுறாங்க எழுதுறாங்க ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ரொம்ப மூளை குழம்பி போயிருக்கு. ஏன்னா முதலமைச்சர் இதை பேசியிருக்காருன்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன் ஆச்சரியமா இருக்குன்னா, இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச காலத்துல இருந்து ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட் சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் ஒரு ஓட்டு அதிகமாக ஜெயிச்சாலும் ஜெயிச்சது தான். ஓட்டு கம்மியாக வாங்கிட்டீங்க ஜாஸ்தியாக வாங்கிட்டீங்க இப்படி இருந்தால் ஜெயிச்சிருப்போம். எனக்கு ஒரு கேள்வி, முதல்வர் என்ன சொல்கிறாரு அந்த இன்டர்வியூவில், பிஜேபிக்கு எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்துருந்தா காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கும் அப்படின்னு அந்த ஹிந்துவில் கொடுத்துருக்கக்கூடிய இன்டர்வியூவில் சொல்கிறாரு. இந்த 3 மாநிலத்தில் ஒரே ஒரு மாநிலம் எனக்கு சுட்டி காட்ட சொல்லுங்கள், இந்த தேர்தலில் இந்த கட்சியோட கூட்டணி வச்சுருந்தா ஜெயிச்சிருப்போன்னு. யாரை பைத்தியக்காரங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க? என்ன நடந்துட்டு இருக்கு? எனக்கு இந்த விவாதமே கடும் சொல்ல தவறா சொல்ல என்ன நினைச்சிட்டு பேசுறாங்கன்னு எனக்கு நல்ல சொற்கள் உங்ககிட்ட இருக்கும். நேரடியா கேட்கறதுனால யாரோட கூட்டணி வந்தா யாரோட சேர்ந்திருந்தா பாரதிய ஜனதா வீழ்த்திருக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு சார் கேள்வி. யார் கூட்டணியில இந்த ஓட்டு வித்தியாசத்தை பாருங்க. 16 வாக்குகள்ல பாரதிய ஜனதா வெற்றி பெற்றது. 94 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்கோம். சில தொகுதிகள் ரன்னிங் அண்ட் கமெண்ட்ரி குறுக்கீடு அனுமதி கேட்டுதான் வாங்கினேன். 16 ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சிருக்குது, 94 ஓட்டு வித்தியாசம். அதனால பைத்தியக்காரன் கூட புரியும் தான் சொல்ல வரேன், வேற ஒண்ணு இல்ல. எனக்கு புரியலங்க. யாருமே சொல்லல. பைத்தியக்காரன் கூட புரியும், வேற ஒண்ணும் இல்ல. நான் கேட்கிறேன், எந்த மாநிலத்துல எந்த கட்சியோட கூட்டணி வச்சிருந்தா ஜெயிச்சிருப்பீங்க? நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. இந்த 3 மாநிலத்திலயும் 65 MP சீட்ல பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ் மட்டும்தான் இன்னைக்குள்ள எப்பயுமே ஃபைட். எம்எல்ஏ எலெக்ஷன் எடுத்துட்டீங்கன்னா பிஜேபி காங்கிரஸ் தான். மற்ற கட்சிகளுக்கு ஏதோ கொஞ்சம் பிரசன்ஸ் இருக்கு. இப்ப இவங்க சொல்றாங்க இல்லையா, 3 தேர்தல்களையும் இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் சேர்ந்திருந்தா ஜெயிச்சிருப்போம்னு. என்ன பேசிஸ்ல சொல்றாங்க எனக்கு உண்மையிலே புரியலங்க. மத்திய பிரதேசம் எடுத்துக்கலாம். இப்போ மத்திய பிரதேசத்துல இந்தி கூட்டணி கட்சியான சமாஜ்வாதி கட்சியும் ஆம் ஆத்மி கட்சியும் தனியாக போட்டி போட்டது. சமாஜ்வாதி கட்சி 2 லட்சம் ஓட்டுக்கு குறைவா வாங்கியிருக்காங்க. ஆம் ஆத்மி கட்சி 2,30,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் 35 லட்சம். இது எப்படி சேர்ந்திருந்தா ஜெயிச்சிருப்பாங்க? எனக்கு புரியல, உண்மையிலே புரியல. இந்த இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கு இந்த 3 மாநிலத்துல எந்த வேலையுமே இல்லை. ஏதோ ஒரு பாக்கெட்ல ஒரு இடத்துல ஒரு 2 லட்சம் ஓட்டு 1 லட்சம் ஓட்டு மொத்தமே அவ்வளவுதான் வச்சிருக்காங்க. அப்ப எப்படி ஜெயிச்சிருக்க முடியும்? மாப்பி மட்டும் தான் சொன்னீங்க. ராஜஸ்தான் சொல்லுங்க, சத்தீஸ்கர் சொல்றேன். ராஜஸ்தான் 10 லட்சம் எல்லாமே 6 லட்சம் தானே இருக்கு. எல்லாமே சொல்றேன். ராஜஸ்தான்ல 8,56,000 வாக்குகள் வித்தியாசம். ஸ்டாலின் அவர்கள் 10 லட்சம் சொல்லியிருக்காருன்னு அது கிடையாது. 8,56,000 வாக்குகள். அதுல ஆம் ஆத்மி கட்சி 1 லட்சத்துக்கு கம்மியான வாக்குகள் தான் வாங்கியிருக்கு. வேற எந்த கட்சி, அங்க சமாஜ்வாதி பார்ட்டியே கிடையாது. அப்ப யாரோட போய் சேர்ந்திருப்பீங்க? சத்தீஸ்கர் எடுத்துக்கலாம். 6,32,000 வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்கோம். அதுல ஆம் ஆத்மி கட்சி 1,44,000 ஓட்டு வாங்கியிருக்கு. அங்க சமாஜ்வாதி கட்சி 0.04%. என்ன எனக்கு உண்மையிலே புரியல. இல்ல மற்ற அந்த ஆதரவு இடதுசாரிகள் நிறைய போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டோம். இல்ல சூர்யா, நான் என்ன கேக்குறேன், 20,000 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. ஓகே, இதனுடைய நீட்சி 2024 வராது. அந்த பாயிண்ட்க்கு நான் வரேன். சொல்லுங்க. இப்போ இவர்கள் இப்படி பேசுறவங்க 2021 தமிழ்நாட்டுல தேர்தல் நடந்தது இல்லைங்களா? 10 வருட காலம் அதிமுக ஆட்சி. அதிமுக 2ஆம் 3ஆ உடஞ்சு போயிடுச்சு தேர்தலை சந்திக்கும் போது. அப்படி இருக்கக்கூடிய தேர்தலே திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் 2021 ஓபிஎஸ் சிபிஎஸ் ஒன்னா தானே தேர்தல். இல்ல, டிடிவி தினகரன் தனியா போயிட்டார்ல. டிடிவி தினகரன் தனியா போயிட்டார் இல்லையா? அவங்க தனியா அமமுகன்னு ஒரு கட்சி ஃபார்ம் பண்ணிட்டு 2ஆ உடஞ்சிருச்சு 21. அப்போ 10 வருஷம் எதிர்கட்சியா இருந்து ஆளும் கட்சியா வரதுக்கான தேர்தல்ல திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருந்த வித்தியாசம் 21 லட்சம் ஓட்டு தான். சத்தீஸ்கர் நம்மளோட 3ல் 1 பங்கு மாநிலம். அதுல 7 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்கிறது இட்ஸ் a நார்மல் அஃபேர். நான் என்ன சொல்றேன்னா, இவர்கள் புதுசா காரணம் தேடுறாங்க. தோத்ததுன்னு ஆயிடுச்சு. அது இப்படி தோத்தோம் அப்படி தோத்தோம். இல்ல, அவங்க படிப்பினைன்ற வார்த்தையை சொல்லிட்டாங்களே. படிப்பினைன்றது 2வது வாங்க. இந்தி கூட்டணி கட்சிகள் ஒன்றாக இருந்திருந்தால் 3 மாநிலத்திலும் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கும் முதலமைச்சர் சொல்லியிருக்காரா இல்லையா? அதுக்கு டேட்டா கேட்கிறேன் நான். எந்தெந்த கட்சி சேர்ந்திருந்தா அவருடைய கணிப்புன்றது வேறங்க. அவங்க பிரசன்ஸே இல்லைன்னு சொல்றேன் நான். சத்தீஸ்கர்ல கம்யூனிஸ்ட் இருக்காங்களா, ஆம் ஆத்மி இருக்காங்களா, 1 லட்சம் ஓட்டு கம்மியா இருக்கக்கூடிய கட்சிகள் அவங்களா? கம்யூனிஸ்ட் கட்சி
4 மாநிலத்திலயும் நோட்டாக்கு கீழே தான் வாங்கியிருக்காங்க. அப்ப அவங்களோட கூட்டணி வச்சு இப்போ அசோக் கெஹ்லோட் வந்து கம்யூனிஸ்டுக்கு சீட்டு கொடுக்கலன்னு இவங்க சொல்றாங்க. அங்க வந்து பரந்த மனப்பான்மையோட செயல்படணும்னு சொல்றாங்க. இங்க ஸ்டாலின் அவர்களுக்கு பரந்த மனப்பான்மை 2 கம்யூனிஸ்ட்க்கு 2 சீட்டு கொடுத்தாங்க. அங்க கம்யூனிஸ்டினுடைய இடம் அவர்களுக்கு தெரியும். அவங்களுக்கு வந்து 1 லட்சம் ஓட்டு தான் மாநிலத்திலே இருக்குன்னா 5 சீட்டு கொடுங்கன்னா அவர் எப்படிங்க கொடுப்பாரு? அதனால கம்யூனிஸ்டுக்காக வாதாடுறீங்க, அது எனக்கு புரிஞ்சுது. சரி, ஓகே. இவங்களை ஏமாத்திக்க வேணாம்னு சொல்றேன். இந்த முக்கியமான பாயிண்ட்க்கு வந்து நான் என்னோட டிபேட் நீங்க எல்லாமே நீங்க முக்கியமான பாயிண்ட் தான் வச்சிருப்பீங்க. நான் என்ன சொல்றேன், 2024 வரலாம், அப்படியே 24 வரலாம். இப்போ 2024ல பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ்னு 2 கட்சிகள் மட்டும் பைபோலாரா சண்டை போடக்கூடிய இடங்கள் 190 இடங்கள். இந்த 190 இடங்கள்ல கடந்த 2019ல நாங்க 175 இடங்கள் ஜெயிச்சோம். காங்கிரஸ் 15 இடங்கள் ஜெயிச்சாங்க. இந்த 190 இடங்கள்ல அந்த 15ல இருந்து காங்கிரஸ் குறைக்கிறதுக்கான நிறைய சாத்தியக்கூறுகள் தான் இருக்கே தவிர 15 விட ஜாஸ்தி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய ரியாலிட்டி சொல்றேன். எப்படி ரியாலிட்டினா சொல்றேன், எப்படி ரியாலிட்டின்னு சொல்றேன். மகாராஷ்டிரா மற்றும் பீகார் 2 மாநிலங்கள்ல இங்க சிவசேனா, அங்க ஜனதாதளத்தோடு நாங்க கூட்டணி வச்சிருந்தோம். அதனால பாதி இடங்கள்ல தான் நாங்க போட்டி போட முடிஞ்சது. இப்போ 2 பேர் கூடிய கூட்டணி இல்லாதனால குறைந்தபட்சம் 2 மாநிலங்களும் 10ல இருந்து 15 இடங்கள் ஜாஸ்தியாக நாங்க போட்டி போட போறோம். அப்போ நாங்கள் ஜெயிச்சிருக்கக்கூடிய இடங்கள் ஜாஸ்தி தான் ஆக போகுது. இப்போ காங்கிரஸ் வந்து எந்த மாநிலத்தில் அதிகமாக பிஜேபியோட பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதோ வாக்கு வாங்குறதுக்கோ வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ ராஜஸ்தானில் ஆளும் கட்சியாக இருந்தாங்க, சத்தீஸ்கரில் ஆளும் கட்சியாக இருந்தாங்க, மத்திய பிரதேசத்தில் ஜெயிச்சிருவோம் அப்படின்லாம் சொன்னாங்க. அப்படி இருந்த மாநிலங்கள்லயே நீங்க வந்து பிஜேபியை மாநில தேர்தலில் தோக்க முடியல. கடந்த 10 ஆண்டுகள்ல 2018ல என்ன சினாரியோ உங்களுக்கு தெரியும்ல. 2018ல மத்திய பிரதேசத்துல காங்கிரஸ் ஜெயிக்குது, ராஜஸ்தான்ல காங்கிரஸ் ஜெயிக்குது, சத்தீஸ்கர்ல காங்கிரஸ் ஜெயிக்குது. 2019ல அந்த இடத்துல மோடியும் பாஜகவும் ஜெயிக்கலையா? அதே மாதிரியான விஷயம் காங்கிரஸுக்கோ இல்ல இந்தியா கூட்டணிக்கோ நடக்காதா? எப்படி நடக்கும்னு கேக்குறேன். இல்ல ஏங்க நடக்க கூடாது நீங்க நினைக்கிறீங்க சார். இல்ல மாநிலத்திலே நடக்க கூடாது நீங்க நினைக்கலாம். செய்தி தொடர்பாளர் நீங்க, ஓகே, அது உங்க உரிமை. சரி, ஓகே. 2019ல நடந்த அதே விஷயம் ஏன் 23ல 24ல நடக்காது? 2019ல நடக்கணும்னு நினைச்சா நடக்கட்டும், பிரச்சனை இல்லை. நான் என்ன கேட்கிறேன்னா, பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ் ஃபைட் இவ்வளோ, பிஜேபி வர்சஸ் ரீஜனல் பார்ட்டிஸ்னா 185 இடங்கள்ல போட்டி இருக்கு. அதுல 128 இடங்கள் போன டைம் ஜெயிச்சோம், 57 இடம் தோத்துட்டோம். இப்போ எங்களுடைய டார்கெட்டட் சீட்ஸ்னு நீங்க பாத்தீங்கன்னா 543 இடத்துல 375 இடங்கள் தான். இந்த 375 இடங்கள்ல எவ்வளவு அதிகமா ஜெயிக்க முடியுமோ நாங்க ஜெயிக்க போறோம். இப்ப காங்கிரஸ்க்கு எங்க இருந்து அதிகமான சீட்டுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு உண்மையிலே தெரியல. காங்கிரஸ் மட்டுமே தானே நீங்க பேசுறீங்க. அதை தவிர்த்து வந்து திரிணாமுல் இருக்காங்க, திமுக இருக்கிறாங்க. இவங்க ஒரு 100 இடமாச்சு ஜெயிச்சாதானுங்க அவங்கள ஹெல்ப் பண்ண முடியும். இவங்க 100 இடமா, காங்கிரஸ் 100 இடமா ஜெயிக்க வேண்டாம். நான் ஒண்ணு சொல்றேன், அமேத்தி தொகுதியை நீங்க தோத்துட்டீங்க. அமேத்தி வந்து ராகுல் காந்தி அவர்களுக்கு முன்னாடி அவங்க பாரம்பரியமா இருந்த குடும்ப சீட், அது அந்த சீட்டே தோத்துட்டீங்க. இப்போ ரேபரேலி தொகுதி வந்து சோனியா காந்தி அவர்கள் போட்டியிட்டு வென்ற தொகுதி. அங்கேயே அந்த அம்மா ஜெயிக்காம தெலுங்கானால எங்கேயாச்சும் வந்து நிக்கலாமான்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ரேபரேலியில தோக்கக்கூடிய நிலைமைக்கு நீங்க வந்து. வயநாட்டுல எத்தனை வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சார் ராகுல் காந்தி? வயநாடுல வந்து அவர் காம்ப்ரமைஸ் ஃபார்முலா, அதனால ஜெயிச்சிட்டாங்க. வயநாடு சொல்லி ஆகணும். வயநாடு அமேதியும் ஒன்னா. அமேதி வந்து எவ்வளவு பாரம்பரியமான தொகுதி தான், புரியுது. நீங்க தோத்துட்டீங்க. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, ஃபர்ஸ்ட் கூட்டணிக்குள்ள ஒத்துப்பாடு இருக்கா? 6ஆம் தேதி கூட்டுவோம், மீட் பண்ணுவோம்னு சொன்னாங்க, மீட் பண்ண முடியல. காமன் லோகோ ரிலீஸ் பண்றேன்னு சொன்னாங்க, ரிலீஸ் பண்ணல. காமன் கூட்டணியில எத்தனை கட்சி சார்? உங்களுக்கு எதுக்குங்க கூட்டணி? நாங்க தனியாவே மெஜாரிட்டி ஜெயிக்க போறோம். தனியாவே மெஜாரிட்டி ஜெயிக்கிறோம். 26 கட்சிக்கு போட்டியா 37 கட்சி கூட்டணி நடத்துறீங்க. இவங்க தான் வந்து பிஜேபி தோக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்களே தவிர நாங்க வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்கோம். எங்களுக்கு கூட்டணி இருக்காங்களோ இல்லையோ நாங்க ஜெயிக்க போறோம். இவர்களால் தனியாக காங்கிரஸால ஜெயிக்க முடியாதனால கூட்டணி கட்சிகளை ஒண்ணு சேர்த்துட்டு அவர்கள் பிரதமர் வேட்பாளர் அவங்க இல்லைன்னா கூட பரவாயில்லன்னு அவ்வளவு பெரிய தியாகத்தை செஞ்சுட்டு இன்னைக்கு ஏதாச்சும் பிஜேபிக்கு எதிராக பண்ணலாமான்னு முயற்சி பண்றாங்க. 5 மாநிலத்துல முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சீங்களா? அதெல்லாம் என்ன பேச்சு? போ ஜெயிச்சமா இல்லையா அதுதான் கேள்வி. பிரதமர் வேட்பாளர் இல்லாம அவங்க ஜெயிக்க மாட்டாங்களா? பிரதமர் ஜெயிக்க சொல்லுங்க. பிரதமர் வேட்பாளர் இல்லாம பிரதமர் வேட்பாளர் அறிவிக்க முடியல, அது அவங்க பலவீனம்னு சொல்றீங்க. முதலமைச்சர் வேட்பாளர் உங்களால அறிவிக்க முடியல, அது பலமா? 14ல இருந்து எந்த மாநிலத்துல முதல்வர் வேட்பாளர் இல்லையே. நீங்க சிவராஜ் சிங் சௌகான் முகமா நீங்க முன்னிறுத்தலையா? 9 வருஷத்துல வசுந்தரா ராஜேவை நீங்க முகமா முன்னிறுத்தலையா? முதல்வர் வேட்பாளர் நாங்க அனௌன்ஸ் பண்ணவே இல்லையே. நாங்க எங்க பாலிசியை மாத்திக்கிறோம். ரைட், நன்றி. தொடர்ந்து பேசலாம். திரு